தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி அவருடைய கட்சியை தொடங்கியிருக்காரு. அதை நீங்க என்ன பாக்குறீங்க? இதை எதிர்பார்த்த ஒண்ணுதான். ரஜினி மாதிரி இவர் ஏமாத்தல. அவருக்கு தேவையில்லை, நம்மளுக்காண்டி வந்து சேவை செய்யணுன்றது அவருக்கு தேவையில்லை. நாங்க அதை வரவேற்கிறோம். நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். சில பாலிடிக்ஸ் அவருக்கு தெரியுமா, அவரால் ஃபேஸ் பண்ண முடியுமா கட்டிங்க ஸ்டார்ட் பண்றது எல்லாருமே அதை கண்டினியூ பண்றதே கஷ்டம். சீமான் சொன்ன மாதிரி சீமான் கண்டிலாம் கிடையாது, யதார்த்தம் அதான். வெறும் இயக்கத்தை வச்சு அவர் இவ்வளவு கவுன்சிலரை உருவாக்கிட்டாரு. ஸோ அடுத்து எம்எல்ஏ அப்படி ஒரு பார்வை இருக்கு அவருக்கு. பாராளுமன்றத்துல போய் ரிஸ்க் எடுக்கதானா, சட்டமன்றத்துல ரிஸ்க் எடுக்கிறதுல அதுல வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஒரு சட்டமன்றத்துல போறதுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தது விஜய் அனிதாவோட டெஸ்ட்ல பார்த்தேன். சின்ன சின்ன ஈவெண்ட்ல இவர் போய் பாதிக்கப்பட்டவங்களை போய் பார்க்குறாங்க, அவங்களுக்குள்ள தேவைகள் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இங்க டிஎம்கே ஒரு பெரிய கோட்டையா நிக்குது. திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றா விஜய் இருப்பாருன்னு எதிர்பார்க்குறீங்களா? நாங்களும் அப்படித்தான் நினைக்கிறோம். நாங்க மாற்றா வரணும்னு சொல்லிட்டு நாங்க அந்த அரசியல்ல பயணிக்கிறோம். டிஎம்கேக்கு ஆப்போசிட்டா எந்ததுமே உருப்படியா இல்லை. மக்கள் சப்போர்ட் இல்லாம எத்தனை வர முடியாது. ஃபேன்ஸ் மட்டும் பத்தாது. தாத்தா பாட்டி அம்மா அப்பா அந்த அளவுக்கெல்லாம் அவர் ஃபேமஸ் கிடையாது. பிஜேபி கூட கூட்டணி வச்சா உங்களுடைய பார்வை என்னவா இருக்கும்? வாய்ப்பே இல்லை. சப்போஸ் பிஜேபி கூட சேர்ந்தா நானே பிஜேபி கூட அவர் கூட்டணி வச்சாருன்னா அவர் 0 தான். இப்போ இனிமே சினிமா நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு இந்த அறிவிப்பை எப்படி பாக்குறீங்க? போஸ்ட் அவர் போட்டதெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அடுத்து சரி ஸ்க்ரீன்ல பார்க்காட்டினா என்ன, தலைவரை இனிமே நம்ம களத்துல பார்க்கலாம். விஜய் தமிழகத்தை ஆண்டா சீமான் மகிழ்ச்சி ஆவாரா? கண்டிப்பா எங்க அண்ணனே சொல்லியிருக்கிறாரு. என் தம்பி கட்சிக்கு வர்றதை பத்தி நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். விஜய் எளிய மக்களுக்கான ஆளா இருப்பாரா? ஒரு நல்ல படிச்ச அவனுடைய ரசிகரா இருந்தாலும் அவரோட கொள்கை தெரிஞ்சவங்க மட்டும்தான் அவருக்கு ஓட்டு போடுவாருன்றது இது. எனக்கு தெரிஞ்ச அவர் வரணும், நல்லா இருக்கும். அந்த ஒன் டைம் சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் என்ன பண்றாரு. ஸோ தலைவர் நல்லா இருக்கா, நாடும் நல்லா இருக்கும். இன்னைக்கு விஜய் நடிகர் விஜய் ஒரு முக்கியமான அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அது என்ன அறிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி அவருடைய கட்சியை தொடங்கியிருக்காரு. அதை நீங்க என்ன பாக்குறீங்க? இதை எதிர்பார்த்த ஒண்ணுதான். இப்போ ரீசெண்டா அவர் பண்ண ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பாக்குறப்ப அரசியலுக்கு தான் வராரு, ரஜினி மாதிரி இவர் ஏமாத்தல. ரஜினி அந்த படம் டைம்ல மட்டும் லைட்டா ஜோவை கொடுத்துட்டு அப்படியே அரசியல ஒரு கூஸ் பம்ப்ஸை மட்டும் கிரியேட் பண்ணிட்டு அரசியலுக்கு வருவாரு அப்படின்னு நம்பிக்கையை மட்டும் கிரியேட் பண்ணிட்டு அப்படியே மிஸ் ஆயிடுவாரு அப்படின்ற மாதிரி தோணலை. ஏன்னா அவருடைய ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லாமே இன்ச் பை இன்ச்சா அவர் அந்த தேர்தலை நோக்கிய அந்த ஒரு ஐடியாலஜியோட கொஞ்சம் ட்ரை பண்ணாம அவருடைய ஆடியோ லான்ச்லையும் சரி, அந்த அம்பேத்கர் காமராஜரை படிங்க, ஸோ அந்த மாதிரி சொன்ன விஷயங்கள், அதுக்கு முன்னாடி இருந்த ஆடியோ லான்ச்சு, ஸோ எல்லாத்தையும் அவருடைய தேர்தல் பிரச்சாரம் மாதிரியே அவர் கிரியேட் பண்ணது சரி இவர் அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்றது எதிர்பார்த்த ஒண்ணு. பட் என்னன்னா அது எந்த அளவுக்கு கரெக்ட் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியல. நான் ஒரு 8 வருஷமா நாம் தமிழர் கட்சியில நான் மகளிர் பாசறை செயலாளராக இருக்கிறேன். நாங்க அதை வரவேற்கிறோம். மகிழ்ச்சியா தான் இருக்குது. அவரு பாலிடிக்ஸ்ல வர்றது ஒரு நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். ஒரு ஸ்டார்டம் பீக்ல இருக்க ஒரு ஆக்டர் தன்னோட பீக் ஸ்டேஜ்ல இருக்கிறப்ப இந்த மாதிரி இறங்கி மக்களுக்கு பண்றேன்னு சொல்றப்ப அது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. சரிங்களா? அவரை நம்பி 100 கோடி சம்பளம் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு முடிவு தானா? ஆனா பட் என்னன்னா நம்ம மக்கள் கொஞ்சம் ஏமாளிகள் தான். ஏன்னா ஏடிஎம் கோட்டா டிஎம்கே இது 2 மட்டும் தான் தெரியும். இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு சீமான், அதை தாண்டி நிறைய பேர் இருக்காங்க, எதுவுமே தெரியாது. பட் நம்ம ஒரு பெரிய ஆக்டர்ஸ் அவர் வர ஒரு நல்ல விஷயம்னா சில பாலிடிக்ஸ் அவருக்கு தெரியுமா, அவரால் ஃபேஸ் பண்ண முடியுமா கட்டிங்க அந்த ஒன் டைம் சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் என்ன பண்றாரு. ஸ்டார்ட் பண்றது எல்லாருமே அதை கண்டினியூ பண்றதே கஷ்டம். சீமான் சொன்ன மாதிரி சீமான் கண்டிலாம் கிடையாது, யதார்த்தம் அதான். ஏடிஎம்கேல யாருமே இல்லை. ஸோ அதனால டிஎம்கேக்கு ஆதரவா ஆகி அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்றத தாண்டி ஆப்போசிட்ல எதுவுமே கரெக்டான ஆட்கள் இல்லாதனால சரி வழி இல்லாம டிஎம்கேக்கு போடுவோம் அப்படின்ற மென்டாலிட்டியில போட்ட ஓட்டுக்கள் மூலமாகவும் டிஎம்கே ஆட்சியை பிடிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்போசிட்ல யாருமே ஒரு கரெக்டான ஆள் இல்லை அப்படின்ற ஒரு இடம் கிரியேட் ஆகுது. ஸோ அதை ஜட்ஜ் பண்ணி ஸோ நம்ம போனா ஓரளவுக்கு சர்வே பண்ணலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இறங்கியிருக்காருன்னு எனக்கு தோணுது. அவர் கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியுமே ஏகப்பட்ட மக்கள் இயக்கத்துக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. அதுவும் நிறைய ஒரு சில இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. அவர் முக்கியமான கட்சியாக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அவருக்கு தேவையில்லை, நம்மளுக்காண்டி சேவை செய்யணுன்றது அவருக்கு தேவையில்லை. இப்போ இருக்கிற சிஸ்டம் தான் உங்களுக்கு தெரியும்ல. இப்போ இருக்கிற சிஸ்டம் பத்தி அவங்களுக்கு எந்த கட்சி மேல உங்களுக்கு நல்ல அபிப்பிராயம்? சென்னையில வெள்ளம் வந்தப்ப எப்படி இருந்துச்சு? பட் அந்த டயத்துல மக்கள் இயக்கத்துல இருந்து நிறைய பேர் உதவி செஞ்சதை பாக்குறப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெயிட் பண்றோம் வரட்டும். இது எந்த அளவுக்கு சைன் ஆகும் அப்படின்றது தெரில.
ஏன்னா இப்போ மக்கள் நீதி மையம் கமலுமே தொடங்கினாப்புல. ஸோ அவர் வந்து அவருக்கு ஒரு பூம் கிரியேட் ஆச்சு. பட் என்னன்னா அப்படியே தேர்தல் அரசியலில் வந்து டம்மி ஆயிடுச்சு. ஸோ மக்களை பொறுத்தவரை அவங்க வந்து எப்படி ஜட்ஜ் பண்றாங்கன்றது இன்னுமே நம்மளால கணிக்க முடியல. எக்ஸாம்பிள் விஜயகாந்த் வந்தாரு. ஸோ விஜயகாந்துமே ஒரு கட்டத்துல தனிச்சு நிக்கிறனால அவர் வந்து ஜெயிக்க முடியல. ஸோ ஒரு கட்டத்துல டிஎம்கே கூட போற போதும் ஏடிஎம்கே கூட போனா மட்டும்தான் அவர் வந்து பூம் ஆகுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ அதனால இவர் வந்து மேக்சிமம் தனியா போனா அந்த அளவுக்கு அது என்ன ஆகும்னு தெரில. பட் மேபி கூட்டணியா போறப்ப விஜயகாந்த் மாதிரியான ஒரு இது வந்து அவருக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த பாட்டி இந்த தாத்தா அவங்களுக்கு தான் தெரியாது. அவங்களுக்கு வந்து அந்த ரெண்டு சின்னம் அந்த மாதிரி அதே இருந்ததுனால பல வருஷமா அதே சின்னத்துல இருக்காங்க. அதனால இவங்க வந்து சின்ன மாதிரி விஜய் அப்படிங்கன்னா ஒரு நல்ல வாக்கு பெற வாய்ப்பு இருக்கு. மற்றபடி வெற்றி பெறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவர் வந்து நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டோம், நாங்கள் வந்து எந்த கூட்டணி கட்சி அதாவது கட்சிகளுக்கும் வந்து நாங்கள் ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் 2026 நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வந்து போட்டியிடுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது என்னவா போட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டடி பண்றாரு. நாடாளுமன்ற தேர்தலில் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க, மக்களை எப்படி சென்றடைகிறாங்க, ஸோ மக்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஒர்க் பார்க்கணும். கிரவுண்ட் ஒர்க் பார்த்தாதான் இங்க வந்து அவர் இது ஸ்டாண்டர்டா இருந்தா மட்டும்தான் அவர் வந்து அங்க போய் நம்ம அந்த லெவல் போகணும். இப்போ வெறும் இயக்கத்தை வச்சே அவர் வந்து இவ்வளவு கவுன்சிலரை உருவாக்கி வச்சிட்டாரு. ஸோ அடுத்து எம்எல்ஏ அப்படி ஒரு பார்வை இருக்கலாம் அவருக்கு. இப்போ வந்து நம்ம ஏரியா கவுன்சிலா ஃபர்ஸ்ட் ஆகுறது வந்து ஒரு 10,000 ஓட்டு 5,000 ஓட்டு அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில நம்ம அதுக்குள்ள கவுன்சிலரா போவோம். பட் வந்து அதே வந்து சட்டமன்ற உறுப்பினர் போறது இன்னும் எண்ணிக்கை கூட வருது. அடுத்து வந்து நாடாளுமன்றம் இன்னும் அது. ஸோ நாடாளுமன்றம்ன்றது ஒரு மாவட்டமே இருக்கிற எல்லாருமே சப்போர்ட் பண்ணி அனுப்புற ஒரு ஆளு. ஸோ அப்படின்றப்ப அதுல வந்து கால் வச்சோம்னா அவருக்கு அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அவருடைய அரசியல் வாழ்க்கையே வந்து சரி ஸ்டார்டிங்கே 0 தான் அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டி அவர் கிரியேட் ஆயிரும். மக்கள்கிட்டையும் அது போய் ஒரு ஃபிக்ஸ் ஆயிரும். என்னதான் இருந்தாலும் டிஎம்கே தான் வரும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்து இன்னும் ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ அதனாலதான் சட்டமன்றன்றப்ப அவங்களுக்கு மேக்சிமம் வந்து அந்த மாவட்டத்தை சார்ந்த இல்லை அந்த சட்டமன்ற தொகுதியை சார்ந்த ஒரு ஃபெமிலியரான ஒரு ஆள் வந்து அந்த கட்சியில ஒரு பொறுப்புல இருக்காரு, ஒரு இதா இருக்காரு அப்படின்றப்ப அது மூலமா ஒரு சட்டமன்ற வேட்பாளர் கூட ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அது மூலமா அவர் சட்டமன்றத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு சொல்ல அந்த மாதிரி நிறைய ஆட்கள் கிரியேட் ஆகிறப்ப அவங்களுக்கு ஒரு பூஸ்டா இருக்கும். சரி நம்ம இத்தனை சட்டமன்ற சிம்பிள் நம்ம விஜயகாந்த் வந்து தன் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் வந்து சட்டமன்றத்துக்கு போறப்ப அவங்க வந்து அடுத்த ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆகிற அளவுக்கு ஒரு விஷயம் கிரியேட் ஆச்சுல. ஸோ அது வந்து ஸ்டார்டிங்கே வந்து நமக்கு 0 ஆயிடுச்சுன்னா எல்லாருடைய மென்டாலிட்டியும் அந்த மாதிரி ஆயிரும். ஸோ அடுத்து நமக்கு வரவேற்பே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால பாராளுமன்றத்தில் போய் ரிஸ்க் எடுக்கதானா, சட்டமன்றத்தில் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுல வந்து அதுல வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஒரு சட்டமன்றத்தில் போறதுக்கு. இப்போதைக்கு வந்து கூட்டணியோட சேர்ந்து பண்ணா மட்டும் அவரால் வந்து என்ன சொல்றது, எது பிளஸ் எது மைனஸ் அவருடைய சர்வே கொண்டு போறதுக்கு அது கரெக்டா இருக்கும். எப்படி வந்து ஒரு முதல்வன் படத்துல வந்து ஒரு பெரியவங்க கீழே வந்து படம் தான், பட் வந்து அந்த படத்தை வச்சு நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்க முடிய வேண்டியது இருக்கு ஒவ்வொரு நிலைமையும். அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இளைஞருக்கு ஒரு பெரியவர் அப்படின்ற மாதிரி அவங்க அனுபவம் இவருடைய வேகம் அப்படின்ற மணிக்கு அந்த மணிக்கு மூத்த அரசியல்வாதிக இவருடைய இளைஞர் அப்படின்ற இதுல வந்து அவர் எப்படி கொண்டு போறான்றது தான். விஜய் மக்கள் இயக்கம்னு இருந்தப்போவே விஜய் வந்து நிறைய வந்து அரசியல் வேலைகள் செஞ்சிருக்காரு. இப்போ இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அவரு வந்து இது திட்டமிட்ட ஒன்று அரசியலுக்கு வரணும் அப்படின்றது இல்லைன்னா வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தது விஜய் வந்து அனிதாவோட டெத்தில் பார்க்குறேன். நீட் தேர்வுனால இறந்து போனாங்க, டெத்தில் தான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் சாதிய பணிகொலைன்னு பார்த்துருக்கேன், துப்பாக்கி சூடு ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடுலையும் பார்த்துருக்கேன். அப்புறம் இன்னும் நிறைய சமூக சார்ந்து நடக்கிற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அவர் வந்து கலந்துருக்காங்க. ஸோ வந்து கலா நிலவரம் தெரியாம யாரும் வந்து எடுத்தோடனே நீங்க வர்றீங்க அப்படின்னா மக்கள் வந்து தான் போயிருக்காங்க. சின்ன சின்ன ஈவெண்ட்ல வந்து இவர் போய் பாதிக்கப்பட்டவங்களை போய் பார்க்குறாங்க, அவங்களுக்குள்ள தேவைகள் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மணிக்கு வந்து எடுத்தோடனே நாடாளுமன்றத்தில் போய் வந்து போட்டி போடணுன்ற அவருக்கு ஒரு ஆசையும் கிடையாது, இதுவும் கிடையாது. அதே மணிக்கு வந்து சின்ன கவுன்சிலரில் போய் இது பண்ணணுன்ற ஆசையும் கிடையாது, இதுவும் கிடையாது.
அவர் வந்து சர்வே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த சர்வே பண்ணதில் அவர் கொஞ்சம் தெரிஞ்சிருக்காரு. எப்படி உதயநிதி வந்து அவங்க அப்பாவுடைய பொலிட்டிக்கல் லைஃப்ல வந்து சின்ன ஐடியாலஜிக்குள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சேர்த்துக்கிட்டே இருக்காரோ, இவருடைய நாலேஜுக்கு படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுடைய பிரச்சனைகளுக்கு வந்து கேட்டுட்டே இருக்காரு. அது எப்படி தீர்வு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சிருப்பாரு, சர்வே வச்சிருப்பாரு. இப்போ தமிழக இளைஞர்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, திராவிட கட்சிகளுக்கு மாற்று நிறைய பேர் விரும்புறாங்க. ஆக்சுவலா சீமான் பார்த்தீங்கன்னா, சீமான் ஒரு மாற்றா இருப்பார்னு நினைச்சாங்க. அது பெரிய ஏமாற்றமாக தான் இருக்குது. இப்போ விஜய் ஒரு மாற்றா இருப்பாரா திராவிட கட்சிகளுக்கு? அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் மாற்றா வந்து விஜய் இருப்பாருன்னு எதிர்பார்க்குறீங்களா? இல்லை, அதான் அவர் எப்படி கொண்டு போறாருன்றது தெரில. ஸோ அவர் லெஃப்டிஸ்டா இல்லை ரைட்டிஸ்டா இல்லை சென்ட்ரா மையமா, ஸோ அப்படின்ற ஒரு கான்செப்டை பொறுத்து அவருடைய ஜேர்னி இருக்கும். அவர் மேக்ஸிமம் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அவர் வந்து ஒரு லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜியோட இருக்க வாய்ப்பு இருக்கு. இங்கே டிஎம்கே ஒரு பெரிய கோட்டையா நிற்கிது. அதாவது மற்றது எல்லாமே சின்ன சின்னதாக குழு மாதிரி இருக்காங்க. அவங்க செய்யாத விஜய் செஞ்சாகணும். செஞ்சால் மட்டும் தான் நிற்க முடியும். இல்லைன்னா ஏடிஎம்கே, நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி ஒரு ஆளாக அந்த ஒரு இயக்கமாக இருந்துச்சுன்னா, விஜய் மக்கள் இயக்கம் அந்த மாதிரி போக முடியல. கட்சியாக நீ மாறணும் அப்படின்னா நீங்கள் உட்காந்து வேலை செய்யணும். ஆமா, நாங்களும் அப்படித்தான் நினைக்கிறோம். நாங்க மாற்றா வரணும்னு சொல்லிட்டு நாங்க அந்த அரசியல்ல பயணிக்கிறோம். வந்தா நல்லது, மக்களுக்கு ரொம்ப நல்லது. இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் வந்து என்னன்னா, அவருடைய கொள்கை தமிழகத்துக்கு என்ன செய்யலான்ற அவர் கொள்கையை வச்சுதான் நம்ம முடிவெடுக்க முடியும். உள்ளக்க வந்துட்டாரு இவர் வந்து இப்போ சினிமாக்காரர் அப்படின்றக்காண்டி நம்ம போட முடியாது. எனக்கு விஜய் பிடிக்கும், எல்லா நடிகர்களும் பிடிக்கும். அதுல வந்து விஜய் வந்து நல்ல நடிப்புலையும் கொஞ்சம் வந்து அவங்க அப்பா சப்போர்ட் இருந்தாலும் அவரோட முயற்சியில தான் வந்திருக்காரு. அதே மாதிரி கட்சியிலையும் வந்து அவருடைய முயற்சியில வந்து எப்படி தமிழகத்தை கொண்டு போறான்றத பொறுத்துதான் அவரோட வெற்றியை வந்து அவர் முடிவு பண்றாரு. ஒரு வெற்றிடம் இருக்கு. ஆக்சுவலா டிஎம்கேக்கு ஆப்போசிட்டா எந்த இதுவுமே உருப்படியா இல்லை. ஸோ அந்த வெற்றிடத்தை அவர் பிடிச்சிடலாம். ஆதரவு மனப்பான்மை இல்லாட்டினாலுமே வேற யாருக்காச்சும் போடுவோம் உங்களுக்கு பதில அப்படின்ற ஒரு ஓட்டு இருக்குல்ல. ஸோ அந்த ஓட்டை நம்ம வாங்குவோம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் மட்டும் வச்சு அவர் அரசியலுக்கு வராரா, இல்லை அவருக்குன்னு வந்து மக்கள் சப்போர்ட் இருக்கா? அது என்ன, ஃபேன்ஸ் மட்டுமே இங்கே வந்து அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுக்குது. ஏன்னா மக்கள் சப்போர்ட்டு கண்டிப்பாக வேணும். மக்கள் சப்போர்ட் இல்லாமல் எந்த தலைவர் வர முடியாது. ஃபேன்ஸ் மட்டும் பத்தாது. இயக்கம்ங்கிறது பரவலா அவங்க ரசிகர்கள், அது போக வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட தான் அவருக்கு தெரியும். மற்றபடி இந்த நம்மளுடைய முன்னோர்கள் இருப்பாங்க இல்லையா, தாத்தா பாட்டி அம்மா அப்பா, அந்த அளவுக்கெல்லாம் அவர் ஃபேமஸ் கிடையாது. ஆனா படத்துல பார்த்ததுனால அவர் நடிகர், நல்லா நடிக்கிறவர், இது வேணா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விஜய் வந்து எளிய மக்களுக்கான ஆளா இருப்பாரா? இருக்கலாம்ண்ணா. ஏன்னா இவ்வளோ நாளாக செஞ்சுருக்காருல்ல. ஏன்னா அவர் அரசியல் வர்றதுக்கு முன்னாடியே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. நிறைய கிஃப்ட்ஸ் தள்ளியிருக்காரு. அண்ட் நிறையா ஜல்லிக்கட்டு போகிறதுல ஸ்ட்ரைட்டாக விளாட்னாலுமே கொஞ்சம் ஹிட்டினான்ட்டு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படின்றப்ப அவர் வரலாம்ண்ணா. மக்கள் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. முந்தா நேரத்து நான் ஒரு ரைடு போயிருந்தேன், பைக் ரைடு. அப்போ தெரியாத ஒரு ஊர் பேர் தெரியாத ஒரு கிராமத்துல கூட பேசுறாங்க, அவர் வரட்டும், அவர் நம்மளுக்காண்டி பண்ணுவாரு, நம்புறாங்க. எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காரு. முக்கியமா இது போல சினிமாக்காரர்கள் அரசியலுக்கு வருவது நல்லதா? அரசியலுக்காகவே பாடுபடுற ஆட்கள் இருக்காங்க. இப்போ அது போன்ற ஆட்களை மக்கள் தேர்வு பண்ணணுமா, இல்லை வந்து இந்த மாதிரி சினிமால இருந்து அரசியலுக்கு வர்றாங்க அவங்க இல்லை ஃபெமிலியர் இருக்கிறவங்க வந்து விளக்க வர்றது அதிகமாக இருக்கு. திருமாவளவன் மணிக்கு வந்து ஆட்களை தான் நம்ம வந்து முடிவு பண்ணணும். ஏன்னா அவர் தான் வந்து என்ன சொல்றது, அம்பேத்கரை பத்தி வந்து நல்லா புரிஞ்சு அவரோட சட்டங்கள் பத்தி நல்லா தெரிஞ்சிருக்காங்க. அப்போ அந்த மணி ஆட்களுக்கு தான் வந்து தமிழகத்துக்கு மக்களுக்கு வந்து கீழ்த்தட்டு மக்கள்ல இருந்து மேல்தட்டு மக்கள் வரைக்கும் புரிஞ்சு நடந்திருப்போம். அப்போ அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போடணும். இவங்க ஃபெமிலியர் காண்டி நம்ம போட்டு போட்டு கிடையாது. என்னைய பொறுத்த வரைக்கும் அவங்கள மணி ஆட்கள் தான் வர்றது பெஸ்ட். இவர் வந்து இன்னும் கொஞ்சம் நாட்கள் எடுத்துக்கணும், அதாவது அரசியல் கத்துக்கணும். இப்போ விஜய் அவர்கள் வந்து இப்போ பிஜேபி அந்த மாதிரியான கட்சிகளோட கூட்டணி வச்சா என்ன ஆகும்னு நினைக்கிறேன்? வாய்ப்பே இல்லை. மதவாதத்தை வச்சு இங்கே தமிழ்நாட்டுக்கு வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். கேஸ்ட்டு இங்கே இருக்குது, கேஸ்ட் இல்லைன்னு சொன்னால் மதம் இருக்குது. பட் வந்து நீங்கள் வந்து ஒரு பொதுவாக வரும்போது இங்கே அதை தூக்குனீங்க அப்படின்னா அங்கே யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுக்காரங்க போயிட்டு ஏன்னா பிஜேபிக்கு என்னென்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான்றது எல்லாருக்குமே தெரியும். ஜிஎஸ்டிலேருந்து நீட்லேருந்து பல பேரை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் விஜய் வந்து நீங்கள் அவருக்குள்ள சேர்ந்தா அப்படின்னா ஒரு விஜய் ஃபேனாக நான் சொல்கிறேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு விஜய் பிடிக்காங்க. சப்போஸ் பிஜேபி கூட சேர்ந்தா நானே விட்டுறேன். இல்லை, தமிழ்நாடை பொறுத்தவரை பிஜேபி கூட அவர் கூட்டணி வச்சாருன்னா அவர் 0 தான். ஸோ அவர் தனிச்சு நின்றா கூட ஓரளவுக்கு இது பண்ணுவார். ஸோ பட் வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சாருன்னா அவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படியே ஸ்டாப் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் வைக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அவருடைய ரசிகருமே அது விரும்புவாங்கன்றது எனக்கு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து
இந்த மாதிரி ஊழல் சீர்கேடு நிறைந்த ஆட்சி, இந்த மாதிரி மதவாத ஆட்சி அப்படின்னு சொல்லிலாம் விமர்சிச்சிருக்காரு. இந்த விமர்சனம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சியும் சரி, மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி இந்த மாதிரியான கட்சிகளை வந்து விமர்சிச்சிருக்காரு. இது என்னவா பார்க்குறீங்க? நல்லதான் இருக்கு. பட் ஆனா என்னன்னா அவரும் வந்துட்டு நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு வரலாம், வந்துட்டு அவரும் வந்து வாயிடுச்சுன்னா கொஞ்சம் சங்கட்டமா போயிருக்கும். வாரிசு ஆட்சி இல்லாம புதுசா ஒரு இது வர்றதுன்னா ஓகே, தமிழகத்துக்கு நல்லது நினைச்சுன்னா ஓகே. அதனால வந்து அவர் சொல்றதெல்லாம் கரெக்டுன்னு எனக்கு தோணுதுன்னா மதவாதம். ஆமா, ஒரு நடிகர் எதுக்கு சம்மந்தம் இல்லாம அதுவும் ஒரு பீக்ல இருக்க டயத்துல எதுக்கு அரசியல் வரணும், இந்த மாதிரி பார்த்துட்டு அவர் பொறுக்க முடியாம வந்திருக்காருன்னு எனக்கு தோணுது. ஆனா அவர் கண்டினியூ பண்ணா நல்லா இருக்கும், கண்டினியூ பண்ணாம இருந்தாலும் வேற வழிகிட்ட ஆட வேண்டிய ஒண்ணுதானே. ஏன்னா அப்படிதான் அங்க அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலா திமுக செய்யறது பண்றது மக்களுக்கு தெரியாம இருக்கு. அப்படி இருக்கும்போது அதே மாதிரி பாஜக வந்து சாதி அரசியல் செய்யறா, சாதியை வச்சு மத அரசியல் சேர்த்து செய்யறா சொல்லிதான் ஆகணும். ஏன்னா தமிழ்நாட்டுல அரசியல்ன்றது மக்கள் ஒவ்வொரு ஆளுக்கும் அரசியலை பத்தி தெரியும். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டு மக்களை நீங்க வந்து சாதியை தூக்கிக்கிட்டோ மதத்தை தூக்கிட்டோ நீங்க வர முடியாது. அப்படி இருக்கும்போது விஜய் அப்படி வர்றது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன். வந்துட்டு அவரும் இந்த கட்சிகள் மாதிரி இல்லாம இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். ரொம்ப நாள்லாம் ஒரு ஆக்டரால நடிக்க முடியாது. எல்லாரும் முன்னாடியும் நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தா அவரை பாக்குறப்ப ரொம்ப மதவாதியோ இல்ல ஜாதி பின்னர் இருக்கிற மாதிரி தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அவர் வரணும், நல்லா இருக்கும். ஏன்னா அவர் வந்து திருக்குறளை கோட் பண்ணி தான் சொல்லியிருக்காரு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நிறைய விஷயங்களை சொல்லிதான் வந்து தெளிவான அரசியல் அறிக்கை தான் வந்து அவர் கொடுத்துருக்காரு. ஆமாண்ணா, இது கரெக்டான ஒன்றாண்ணா. இப்போ ஒன்றும் இல்லை, வந்தவரை வாழ வைக்கும் சென்னை, மதுரை, தமிழ்நாடு இருக்கோம். ஆனால் நம்மளால வாழ முடியுதா? ஆனால் இங்கே ஒன்று வந்து இங்கே வாழ்ந்து சாதிச்சுட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம மக்கள் எப்படி நம்மளை ஐடென்டிட்டி பண்ணுறாங்க? இவன் முஸ்லீம், இவன் ஹிந்து, இவன் கிறிஸ்டின், இவன் இந்த கேஸ்ட், இவன் லோயர் கேஸ்ட், அவன் இந்த ஒரு கேட்டகரிலாம் இருக்கலாம். ஆனால் அது ஏன் பார்க்குற அவங்ககிட்டையும் கேட்டாலும் அது தெரியாது, நம்மகிட்ட கேட்டாலும் தெரியாது. பட் இது இல்லாம எல்லாமே ஈக்குவல் சொல்றவங்க ஒரு லீடர் ஆகணும்னா அதுக்கிட்ட வர ஜெனரேஷன், அதாவது நாங்க எங்க ஜெனரேஷன் வந்து நல்லா இருக்கும். இந்த மாதிரி தானே இருக்கு. ஸோ தலைவர் நல்லா இருந்தா நாடும் நல்லா இருக்கும். விஜய் அரசியலுக்கு வந்தா நீங்க உங்களுடைய ஓட்டு வந்து விஜய் போடுவீங்களா? இல்ல, ஆக்சுவலா அது அந்தந்த தொகுதியில இருக்கிற வேட்பாளர்களை பொறுத்து, அவருடைய கொள்கைகளை பொறுத்து, ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இப்போ நம்ம வெறுமனே அவர் வந்து அந்த ரசிகர் மன்ற தலைவராக இருக்காரு அப்படின்றக்காண்டி நான் போட முடியாது. இப்போ வந்து மதுரை எடுத்துக்கிட்டிங்கன்னா நாடாளுமன்ற தொகுதியில் வந்து சு வெங்கடேசன் இருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு லெஃப்டிஸ்ட். ஸோ அவருடைய ஆக்டிவிட்டிஸ், அவருடைய எழுத்தாளர், ஸோ அந்த மாதிரி நிறையா தகுதிகள் அவருக்கு இருக்கு. ஒரு வேட்பாளர்னா இவரை கீழே நின்றா போதும், நம்ம போட்டுருவோம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்து யங்ஸ்டர் கிட்ட இருக்காது. பழைய ஆட்கள் வேணா டிஎம்கேனா ஏடிஎம்கேயா அப்படின்னு சொல்லிட்டு குத்துட்டு போயிடுவாங்க. பட் வந்து யங்ஸ்டர் வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப அந்த கேண்டிடேட்டை பொறுத்து, ஸோ அதை பொறுத்து நம்ம ஓட்டு போடுற மாதிரி இருக்கு. இப்போ அவர் வந்து இந்த கட்சி ஆரம்பிச்சது காரணம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து அவர் கவுன்சிலருக்கு வந்து அவர் முகம் இல்லாமலேயே வந்து ஒரு தொகுதியிலலாம் வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க. வார்டு மெம்பர் நிறைய பண்ணியிருக்காங்க. அப்படின்ற போது வந்து இவர் அதை வச்சு நீ வந்து இப்போ நம்மளோட முகம் தெரியாமலே இவங்க ஜெயிச்சிருக்கும் போது நம்ம ஏன் சட்டமன்றத்தில் நம்ம முகத்தை காட்டி மக்கள் நல்லது பண்ணக்கூடாதா அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் அவருக்கு திடீர்னு அந்த இதை வச்சு வெற்றியை கண்டு தமிழக வெற்றி கழகம்ன்றதுக்குரிய இது வந்து நம்ம பிடிச்சலான்ற அவருக்கு ஒரு ஐடியாலஜி வந்துருக்கலாம் அப்படின்ற மணிக்கணக்கு. இப்ப எங்க அண்ணன் என்ன சொல்றாங்கன்னா, சீமான் அண்ணன், தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆளணும், யார் வேணாலும் வந்து வாழலாம், ஆனா தமிழர்கள் தான் ஆளணும்னு சொல்றாங்க. விஜய் வந்து தமிழகத்தை ஆண்டா சீமான் மகிழ்ச்சி ஆவாரா? கண்டிப்பா எங்க அண்ணனே சொல்லியிருக்கிறாரு. என் தம்பி வந்து கட்சிக்கு வர்றதை பத்தி நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ வந்து இனிமே வந்து சினிமா நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த அறிவிப்பை எப்படி பாக்குறீங்க? இவ்வளவு நாளா வந்து அவர் நடிகராக இருக்காரு, ஒரு ஆக்டரா அவருடைய அவ்வளவு படங்களை பார்த்துருக்கோம். அந்த படங்கள் மீதான ரிசல்ட்ஸ்லாம் நம்ம பார்த்து ரசிச்சிருக்கோம். இப்போ அப்படியான ஒரு விஜய் வந்து நீங்க மிஸ் பண்றீங்களா? கண்டிப்பா ப்ரோ. இதே அப்படி பார்த்துட்டு இப்போ அரசியலில் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதுவும் அந்த இதெல்லாம் பார்த்தப்ப போஸ்ட் அவர் போட்டதெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அடுத்து பார்க்க முடியாது, பிக் ஸ்க்ரீன்ல பார்க்க முடியாது. சரி, ஸ்க்ரீன்ல பார்க்காட்டினா என்ன, தலைவரை வந்து இதுல பாத்துக்கலாம், டிவில பார்க்கலாம், நியூஸ் சேனல்ல பார்க்கலாம், அந்த மாதிரி போயிடலாம். இனிமே வந்து நம்ம களத்துல பார்க்கலாம், நேரில் பார்க்கலாம் அப்படின்னு. நானுமே விஜய் ஃபேன் தான், சின்ன வயசுல இருந்து பிடிக்கும். ஸோ அதை நினைக்கிறப்ப வந்து என்ன சொல்றது, அதாவது அரசியலா நம்ம பார்க்குறப்ப அதான் கரெக்டு. ஸோ
ஸோ நம்ம ரெண்டுலையுமே இருந்துட்டு இப்போ உதயநிதி ஸ்டாலின் கூட ஒரு கட்டத்தில் நான் ஸ்டாப் பண்ணிட்டு ஃபுல்லாக அரசியலில் தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. ஸோ அதில் வந்து அப்போ தான் செயல்பட முடியும். ஸோ ரெண்டுமே வந்து நம்ம செயல்பட முடியாது. அரசியல்லையும் இருந்துக்கிட்டு இதுலேயும் இருந்துக்கிட்டு நம்ம முழு வீச்சில் நம்ம செயல்பட முடியாது. ஸோ அப்படின்றப்ப இது கரெக்டு தான். பட் வந்து ஒரு ரசிகனா வந்து அது ஒரு ஏமாற்றம் தான். ஸோ வந்து படங்கள் இப்போ வந்து அஜித்துமே படங்கள் கொடுக்கறது இல்லை. ஸோ அவருமே கொஞ்சம் படங்கள் வரதில்லை. ஸோ அப்படின்றப்ப இவர் மட்டும் தான் கொடுத்துருக்காரு. அஜித் ஃபேன்ஸுமே இவர் படங்களில் போய் நிறையா அப்ரிஷியேட் பண்ணுற விஷயமும் கிரியேட் ஆச்சு. ஸோ அது ஃபுல்லாமே ட்ராப் ஆகும். அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். இப்போ எப்பவுமே ஒரே ஃபோக்கஸாக இருக்கணும். ரெண்டு இடத்துலையும் மாற்றி பண்ணோம்னா ஏதாவது ஒன்று சரியில்லாமல் போயிடும். இப்போ சினிமாவும் பார்த்துட்டு கட்சியும் பார்த்துட்டே இருந்தோம்னா கட்சி கொஞ்சம் சொதப்பலாக போயிடும். அவர் எப்போவுமே ஒரே ஃபோக்கஸாக இருக்கணும்னு நினைப்பார். அதனால் கட்சியை மொத்தமாக மக்களுக்காக பணி செய்யணும்னு மொத்தமாகவே பணியாக நடத்து. விஜய் வந்து அடுத்து நடிக்க மாட்டேன்னு சொன்னது கொஞ்சம் தான். ஏன்னா விஜய் வந்து நார்மலாக இப்போ வந்து முன்ன மாதிரிலாம் இல்லை. இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக முன்ன வந்து சும்மா அந்த அஜித் ஃபேன் சண்டை ஃபேன்லாம் அந்த மாதிரிலாம் இருந்துருக்கு. இப்போ கொஞ்சம் வயசாயிடுச்சு. அதனால் வந்து விஜய் பிடிக்கும். எப்படி இருந்தாலும் விஜய் பிடிக்கும். நடிக்க மாட்டேன்னு சொன்னது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரும் வெளியில் பார்க்குற விஜய் வந்து ஏன்னா அவர் இன்னைக்கு வந்து ஒரு படம் அடிக்கிறாருன்னா உங்களுக்கே தெரியாது கோடி கணக்கில் தான் சம்பாதிச்சுட்டு இருக்காப்புல. ப்ரொடியூசரும் சரி டீம் அப்படி இருக்கும்போது அது மாறும்போது 2024 சட்டமன்ற தேர்தலில் விஜய் வந்து சட்டமன்ற தேர்தல் சந்திச்சா மக்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? மேபி வந்து ரசிகராக இருக்கிறவங்க வந்து அவரோட கொள்கையை புரிஞ்சுக்கிட்டு போடுவாங்களான்னு தெரியல. ஆனால் ரசிகன்ற முறையில் போடுவாங்க. பட் வந்து என்னன்னா நம்ம ஒரு நல்ல படித்த அவனுடைய ரசிகராக இருந்தாலும் அவரோட கொள்கையை தெரிஞ்சவங்க மட்டும்தான் அவருக்கு ஓட்டு போடுவாங்கன்றது இது. ஏன்னா ரொம்ப நாள் இங்கே அரசியல்ன்றது பெரிய கடல் மாதிரி. அதில் ரொம்ப நீச்சல் அடிக்கிறதுனா எடுத்தோடனே போட்டை எடுத்து வந்து ஜெயிக்க முடியாது. எம்ஜிஆருமே சரி, ஜெயலலிதா சரி, இப்போ ஸ்டாலின்னா அவரும் பெரிய கட்சி தலைவரோட மகன் இருந்தாலுமே அவருமே இப்போ இப்படி தானே இருக்காரு. அதனால தொடர்ந்து அது அப்படியே போட்டிக்கிட்டே இருந்தால் அது ஜெயிக்கிற வாய்ப்பு. சும்மா எப்படி நான் தமிழ் சேனலுக்கு போவோம் அப்போலாம் சும்மா ஈஸி கிடையாது. ஆனால் என்னோட கருத்து ஜெயிக்கலைனாலும் ஆப்போசிட் பார்ட்டி வர்றதுக்கு 80% சான்ஸ் இருக்கு. வந்து மாற்றம் கொண்டு வந்தா பரவாயில்ல. அவரும் மாற்றம் கொண்டு வராமல் ஏதாச்சும் அவ்வளோதான் வேறு. நான் தமிழக மக்களை சீக்கிரமா ஏமாத்திடலாம் அந்த மாதிரிதான் இருக்கு. கரெக்டான ஆளை சரி எடுத்து நல்லது கொண்டு வந்தா ஓகே. இப்போ வந்து இப்போ இருக்கிற அரசியல் கட்சிகள் மாதிரி இல்லாமல் இருந்து மக்களுக்கு ஒரு சேவை செய்யணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள். தலைமை கரெக்டாக இருக்கும். பட் வந்து அது கீழே இருக்கிற கிளைகள் ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து இப்போ அவர் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் சூஸ் பண்ணுற ஆட்களை பொறுத்து அவருடைய கட்சி வந்து பில்ட் ஆகிற விஷயம் இருக்கு. ஸோ அவங்க எல்லாருமே ஐடியாலஜியெல்லாம் அவர் என்ன நினைக்கிறாரு, அவர் என்ன பண்றாரு, அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தா மட்டும்தான் இதாகும். அவங்க வந்து ஜஸ்ட் ரசிகனா மட்டும் இருந்து அரசியலுக்குள்ள வந்தாங்கன்னா அது வந்து ஃபெயிலியர் ஆக முடியும். யார் வந்தாலும் சரி, முதலமைச்சரா தமிழர்கள் யார் வந்தாலும் சரி, நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சா போதும். நல்ல ஒரு விஷயங்கள் எங்க அண்ணன் சீமானண்ணன் சொன்ன மாதிரி இலவசமான கல்வி, உயர்ந்த ஒரு மருத்துவம், இலவசமான உயர்ந்த மருத்துவம், அனைவருக்கும் சமமான மருத்துவம், அந்த மாதிரிலாம் நாங்கள் ஒரு கொள்கையோட தான் அதில் பயணிக்கிறோம். அந்த மாதிரி யார் வந்து செஞ்சாலும் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம்.